வருஷா வருஷம் ஏதாவது ஒரு எதிர்பார்க்காத விஷயம் நடந்துக்கிட்டே இருக்கு. அதே மாதிரி இந்த வருஷமும் யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு 2 விஷயங்கள் நடந்திருக்குன்னு சொல்லி ஆகணும். முதலாவது, கடைசி ஆண்டில் படித்துக் கொண்டிருக்கும் சானியாவிற்கு பராங்கல்லூரியில் இடம் கிடைத்துள்ளது. இரண்டாவது, அதே ஆண்டில் படித்துக் கொண்டிருக்கும் ஜோ என்ற மாணவனுக்கும் அதே கல்லூரியில் இடம் கிடைத்துள்ளது. இதைத்தான் என்னால் பொறுத்துக் கொள்ளவே முடியவில்லை. ஆமா, பொறுத்துக்கவே முடியல. தேர்ட் இயர் ஸ்டூடெண்ட் ஜோவா இப்ப ஸ்டேஜுக்கு வந்து ஸ்பீச் கொடுக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். ஆலிவர் வெண்டல் ஹோம்ஸ் சொன்ன விஷயத்த இந்த சந்தர்ப்பத்தில் சொல்ல ஆசைப்படுறேன். இந்த உலகத்திலேயே மிக சிறந்த விஷயம் என்னன்னா, ஒருத்தர் எந்த நிலைமையில இருக்காருன்றது முக்கியம் இல்லை, எந்த திசையில போறாங்கன்றதுதான் முக்கியம். 3 வருஷம் கடுமையா உழைச்சதுக்கு அப்புறம் தான் நாம இந்த கான்வகேஷன் ஃபங்க்ஷனுக்கு வந்து சேர்ந்திருக்கோம். இது சந்தோஷமான விஷயம். இந்த ஃபங்க்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் நாம எந்தெந்த திசையில போவோம்னு யாருக்குமே தெரியாது. அமேஸ்மெண்ட் பார்க்கா இல்ல ஃபேமிலி ரெஸ்டாரண்ட்டுக்கா? ஆக்சுவலி நானே எந்த திசையில போக போறேன்னு இன்னும் முடிவு பண்ணாம குழப்பத்தில் தான் இருக்கு. இல்ல, வழி தெரியாம முழிச்சிட்டு இருக்குன்னு தான் சொல்லணும். இருந்தாலும் எல்லாத்துக்கும் நான் தயாரா தான் இருக்கேன். இதுக்கெல்லாம் இது வரைக்கும் நான் பார்க்காத அந்த பாட்டிக்கு தான் நன்றி சொல்றோம். நாம சந்தோஷமா இருந்தாதான் மற்றவங்களை சந்தோஷப்படுத்த முடியும். வாழ்ந்தா அப்படித்தான் வாழணும். ஆனா இங்க வந்திருக்கிற எல்லாரும் அது என்னால முடியாத காரியம் நினைச்சுக்கிட்டு இருக்கீங்கல்ல. அதனால முதல்ல நான் சந்தோஷமா இருக்க அதுக்கான தேவையான முயற்சிகள் எடுப்பேன். இங்க இருக்கிற எல்லாரும் என்னென்ன வழியை தேர்ந்தெடுப்பீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனா அந்த வழி மற்றவங்களை சந்தோஷப்படுத்துறதா இருக்கணும். தேங்க்யூ வெரி மச். பேச்சு ஓவரா இல்ல? நாம எப்பவுமே ஹாப்பியா இருக்கணும். ஹாப்பியா ஹாப்பியா? என் பாட்டி கூட அடிக்கடி சொல்வாங்க, சானியா நீ சந்தோஷமா இருந்தாதான் மற்றவங்களையும் சந்தோஷப்படுத்த முடியும்னு. அப்படி இருந்தா மட்டும் போதும். அப்படியா? சானியா ஸ்டூடெண்ட் சானியா இன்னைக்கு ஸ்கூலுக்கு வரலையா? இருக்கேன், நான் இங்கதான் இருக்கேன். சானியாடா. தேர்ட் இயர் ஏ செக்ஷன்ல படிச்சிட்டு இருக்கிற ஜோவையும் பி செக்ஷன்ல படிச்சிட்டு இருக்கிற சானியாவையும் மேடைக்கு வந்து அவங்களுடைய கிராஜுவேஷன் சர்டிபிகேட்டை வாங்கிக் கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம். தயவு செஞ்சு நீங்க 2 பேரும் கொஞ்சம் மேல வாங்க. மணமகன் ஜோ தனது மனைவியாக போகும் சானியாவை தன்னுடைய கடைசி மூச்சிருக்கும் வரையில் சந்தோஷமாகவும் அன்பாகவும் பார்த்துக் கொள்வேன் என்று உறுதிமொழி எடுக்க சம்மதிக்கிறாயா? எஸ், எனக்கு சம்மதம். மணமகள் சானியா, உனது கணவராக போகும் ஜோவை சந்தோஷமாக. எனக்கு சம்மதம் ஃபாதர். சானியா ஏன் உளற? சோனியா, நானும் உறுதிமொழி எடுத்துக்கிறேன். உனக்கு சரியான ஜோடி நான் தான். என்னோட கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் உன்னை நான் கண் கலங்காம பாத்துப்பேன். அதுக்கு நான் என் மறுப்பு தெரிவிக்கிறேன். கண்டிப்பா ஒத்துக்க மாட்டேன், ஒத்துக்கவே மாட்டேன். டேய் ஜோ, நீயும் நான் சொன்ன மாதிரி சொல்லுடா. சீக்கிரமா சொல்லு. முடியாதுன்னு சொல்லு. அவங்க ஜோவோட அம்மா தானே. பாவம் ஜோ, சானியா தான் அப்படி இருக்கானா? அவங்க அம்மாவும் அப்படிதான் என்ன இருக்காங்க. பண்ணிக்கிட்டு இருக்க? சீக்கிரம் கீழே இறங்கி வா.
சானியா இன்னைக்கு நீ ரொம்ப காமெடி பண்ணிட்ட. எனக்கு தெரியும் நீ ஸ்லிப் ஆகி விழுந்துருவேன்னு. சானியா ஐம் சாரிமா, நான் எவ்வளவு எக்ஸைட்டடா இருந்தேன்னு உனக்கு தெரியாது. இட்ஸ் ஓகே ஆண்டி. ஜோ போயிட்டானா? மூஞ்சி வேற தூக்கி வச்சுட்டே போயிருக்கா. இதுல இவளோட தப்பு என்ன இருக்கு? அதுதான் சானியாவோட நேச்சர் ஆச்சு. ஆமா. இவ இந்த மாதிரி பண்ணலனா கண்டிப்பா சானியாவா இருக்க முடியாது. ஆமா, ஜோ எங்க போயிருப்பா? எல்லாரையும் சேர்த்து போட்டோ எடுக்கலாம்னு நினைச்சேன். எங்க போயிட்டான்? எனக்கும் படிக்கணும் போல ஆசையா இருக்கு, உங்களை மாதிரி யூனிஃபார்ம் எல்லாம் போட்டுக்கிட்டு. ஆனா எங்களுக்கு இது போட்டு போட்டு அழுத்து போச்சு. உங்களை பாரு, ஹை ஸ்கூல் கிராஜுவேஷன் முடிஞ்சதுன்னா இப்படிதான் என்ஜாய் பண்ணணும். ஏய், ஜோ எங்க காணோம்? அவனை தேடுங்க. ஓ, இதோ வரா. ஜோ இங்க தான். ஜோ எங்க கூட ஒரு போட்டோ எடுத்துக்கறியா? ஹே ஜோ ப்ளீஸ். ஆமா ஜோ, ஒரே ஒரு போட்டோ ஜோ ப்ளீஸ். சரி, நம்ம அப்புறம் மீட் பண்ணலாம். ஓகே, ப்ளீஸ் ஜோ, பை. எங்க போற ப்ளீஸ்? பாவம் அந்த பொண்ணுங்க. இவ வேற வரா. ஹே ஜோ, நம்ம ரெண்டு பேரும் போட்டோ எடுத்துக்கலாமா? எக்ஸ்கியூஸ் அஸ் சார், சீக்கிரம் வா. சானியா, அவன் கிட்ட போய் போட்டோ எடுக்கலாம்னு சொல்லு. நானா? ஐயோ, நான் மாட்டேன். எனக்கு பயமா இருக்கு. இதுக்கு இல்லாம போய் பயப்படுறது? நீ அவங்களோட வித்தியாசமானவன்னு நிரூபிச்சு காட்டு. டேய் ஜோ, போ, போ, சீக்கிரம் போ. என்ன என் கூட சேர்ந்து போட்டோ எடுக்கணுமா? ஆனா அந்த வார்த்தை உன் வாயை திறந்து ஏன் தைரியமா சொல்ல மாட்டேங்கிற? இல்ல, என்னால முடியாது. சாரி. சானியா, ம்? இப்படி வந்து நில்ல. இப்போ ஓகேவா? ஓ சூப்பர், அப்படியே நில்லுங்க. தேங்க் யூ. நான் எடுக்க போறேன். சோ 1 நீங்க என்கிட்ட எவ்வளவு பணம் கொடுத்தீங்க? 2 8800 பேலன்ஸ் நீங்களும் எடுத்துக்கங்க. 3. ஓகே சாமி, இந்த நாளும் உன் வாழ்க்கையில நீ மறக்க முடியாத நாளை நான் மாத்தி காட்டுறேன். வாங்க ஸ்டூடண்ட்ஸ், வாங்க உள்ள வாங்க. எல்லாரும் வந்துட்டீங்களா? என்ன இவங்க கூட சேர்ந்து செலிப்ரேட் பண்ண சொல்றீங்க? சான்ஸே இல்ல. வாங்க போலாம். அப்ப மரியாதை இங்க இருந்து கிளம்பிடுங்க. சார், நீங்க எப்படி இங்க வரலாம்? அட என்ன டீச்சர் நீங்க? எல்லாரும் ஒரே ஸ்கூல்ல படிக்கிற ஸ்டூடண்ட்ஸ் தானே? நமக்குள்ள தான் சண்டை வருமே. ஆமா, ஒரு நிமிஷம் கூட இங்க இருக்க கூடாது. வாங்க போலாம். அட எங்க போறீங்க? சீக்கிரம் வாங்க, டைம் ஆச்சு. இருங்க, நான் சமாதானப்படுத்துறேன். ஓகே, எல்லாம் ரெடி இல்ல? நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம்ல? சானியா, இப்ப இங்க நடக்க போறது எல்லாமே உனக்காக தான். என்ன சரியா? நல்லா என்ஜாய் பண்ணு. ஓ, ஹே வீணா போன ஜோ, நீ எதுக்காகடா இங்க வந்த? பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்க ரெடி ஆயிட்டேன், அதான் பார்த்துட்டு போலான்னு இருக்கேன். என்ன பண்றது, ஸ்கூல்ல வேற இடம் கூட இல்லையே. வாங்க போய் உட்காரலாம். ஓ, இவங்கள யார் உள்ள விட்டது? இவங்கள என்னைக்கு? சரி விடுங்க, நமக்கு வேற வழி இல்ல. நாம ஆரம்பிக்கலாமா? ஏய், நீங்களே இத பார்க்க கூடாது. 내가 힘에 겨워 눈물 지으며 당신이 따스하게 안아주세요. 내가 힘써서 쓰러지면
당신이 손을 위로 잡아주세요. 사랑해 사랑해 당신을 사랑해 사랑해 내 인생의 내비게이션. சானியா வாவ், ஃபுட் ரொம்ப நல்லா இருந்தது. தேங்க் யூ மேடம். வெல்கம். ஹே, இந்த ரெஸ்டாரண்ட்ல ஃபுட் எல்லாம் சூப்பரா இருக்குல்ல. வீக்லி ஒன்ஸ் ஃபேமிலியோட கண்டிப்பா வரணும். பை சார். ஆர்டர் ரெடி. சாப்பிடுங்க. எனக்கு ஃப்ரைட் நூடுல்ஸ் கொண்டு வாங்க. 1 மினிட் தோ கொண்டு வரேன். சீக்கிரம் சொல்லு, எவ்வளவு நேரம் ஆச்சு? இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு மறுபடியும் வரணும் சார். வாங்க. பில் எவ்வளவு ஆச்சு சார்? அங்கிள் இல்ல ஷெஃப் சொல்லுங்க. நாங்க இப்போ ஃபங்க்ஷன்ல தான் இருக்கோம். ஓ அப்படியா? ரொம்ப சந்தோஷம். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அங்கிள். ஓ உடனே வா. சரி அங்கிள், எனக்கு புரியுது. நான் உடனே வரேன், கவலைப்படாதீங்க. ஆமா. சரி ஓகே. இன்னைக்கு போனா என்ன பிரச்சனை? இன்னொரு நல்ல சந்தர்ப்பம் நிச்சயம் கிடைக்கும். வாங்க போகலாம். ஸ்டூடெண்ட்ஸ், உங்க எல்லாரையும் நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. வழக்கம் போல எல்லாத்துலயும் நீங்க தான் நம்பர் 1 வந்திருக்கீங்க. ஸ்டூடெண்ட்ஸ், நானும் பெருமைப்படுறேன். வாழ்க்கை பூரா கஷ்டப்பட்டு படிச்சு யூனிவர்சிட்டி போய் என்ன லாபம்? உங்களுக்குலாம் நிறைய விஷயத்துல டேலண்ட் இருக்கு. அதுல நீங்க ஷைன் பண்ணுவீங்க. யாருக்கு என்னதான் டேலண்ட் இருந்தாலும் படிப்புங்கிறது ரொம்ப முக்கியம். சில பேர் பொறாமப்படலாம். என்ன சொன்னீங்க? பொறாமப்படுறோமா? என்ன? நான் உங்களை பத்தி எதுவும் பேசலையே. ஏன் உங்களுக்கும் பொறாமையா இருக்கா? நல்லா படிக்கிற பசங்களை காலேஜ் அனுப்புறதுல பெருமைப்படுற விஷயம் ஒண்ணு இல்லையே. நல்லா படிக்காத பசங்களை அனுப்புனாதான் சந்தோஷப்படணும். உங்களுக்கு தான் அது தெரியாத விஷயமாச்சே. என்னைக்காவது நீங்க காலேஜ்ல சீட் கிடைக்காத ஸ்டூடெண்டோட வழி என்னன்னு புரிஞ்சிருக்கீங்களா? சரியா சொன்னீங்க சார். ஒரு ஃபூல் பண்ணன பைத்தியக்காரத்தனமான காரியத்தினால என் வாழ்க்கையை தலைகீழ மாறிடுச்சு. நான் அதை ரொம்ப இன்சல்ட்டா ஃபீல் பண்றேன். ஃபூலா? இரிட்டேட்டிங் ஃபூல். பாரு ஜோ. ஆமா, உன்னை பார்த்தா எனக்கு கொஞ்சம் பயம்தான். கொஞ்சமா? நிறையா. உன்னை நினைச்சு நீ ரொம்ப பெருமைப்பட்டுக்காத. நீ ஒரு ஜீனியஸா இருக்கலாம், ஆனா அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்ல. அதை வச்சு என்ன குறைவா எடை போடாத. நான் எப்ப உன்னை குறைவா எடை போட்டேன்? நீ தான் உன்னை குறைச்சு எடை போட்டுக்கிட்டு இருக்க. இப்படி எல்லாம் செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் இல்லாதவங்க தான் யோசிப்பாங்க. உனக்கு ஃபீலிங்ஸ்னா என்னன்னு தெரியாது. பேட் கை, கோல்ட் பிளட்டட். நீ தான் இரிட்டேட் பண்ற. அப்படின்னா இந்த பேட் கை, இரிட்டேட்டிங் பர்சனை எதுக்காக நீ லைக் பண்றன்னு தெரிஞ்சுக்கலாமா? என்ன? என்ன லைக் பண்றன்னு நீ தானே சொன்ன? உன் புக்கு ஃபுல்லா என் பேரையும் எழுதி வச்சிருக்க. இப்படி இருந்தா உன்னால எப்படி நல்லா படிக்க முடியும்? அப்படியா? நீ ஒரு முடிவோடு தான் இங்க வந்திருக்கல. நானும் உன்னை பத்தி ஒண்ணு சொல்லணும். இதுக்கும் மென்டலி ப்ரிப்பேர்டா இரு. எல்லாரும் பாருங்க, இது கேர்ள்ஸ் ட்ரெஸ் போட்டிருக்கிற ஜோவோட பிக்சர் தான். சானியா, காட்டு. இந்த போட்டோ ஒரே ஒரு காப்பி தான் இருக்கு நினைச்சியா? என்ன சொல்லு ஜீனியஸ்? அத கொடுங்க, என் கூட வா. என் கையை விடு, எனக்கு வலிக்குது. என்ன பண்ற நீ?
என்ன என்ன பண்ண போற? உன்னை யார் இப்படி பப்ளிக்ல பண்ண சொன்னா? நீ எப்படி என்ன பத்தி அப்படி சொல்லலாம்? என்னோட உண்மையான ஃபீலிங்ஸ நீ எல்லாருக்கும் முன்னாடி ஜோக் மாதிரி பேசிட்டல்ல, அதான் பதிலுக்கு நான் அப்படி பண்ணேன். இனிமே பண்ண மாட்டேன். இனிமே எனக்கு ஒண்ணு பிடிக்காது. இது உன்னால முடியும்னு நினைக்கிறியா? கண்டிப்பா முடியும். கடைசியா உன்னை பத்தி இன்னைக்கு நான் ரொம்ப நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். காலேஜ் போனதுக்கு அப்புறம் கண்டிப்பா என்னோட ஒன் சைடு லவ் ஒரு முடிவுக்கு வந்துரும். கண்டிப்பா மறந்துடும் சொல்றியா? ஆமா, என்னால மறக்க முடியும். முதல்ல நான் காலேஜுக்கு சரி, போறேன், மறக்க ட்ரை அப்புறம் பண்ணு. இப்படி இருந்தா எப்படி நல்லா படிக்க முடியும்? Take it easy. கிஸ் என்ன இப்போ ஜோ கெஸ் பண்ணானா? காலேஜுக்கு டைம் ஆகுதுமா. ஆமால, நீ சீக்கிரம் எழுந்துட்ட.
வழி விட போறே இல்லையா? சரியான ஸ்டூபிட். சொப்பேன்னு சொல்லிட்டான். கிஸ் பண்ணதுக்கு அப்புறம் ஏன் இப்படி சொல்லிட்டு போறான்? ஒண்ணுமே புரியல. நான் மட்டும்தான் அதை நினைச்சு சந்தோஷப்பட்டுட்டு இருக்கேன். ஒரு ஃபூல் மாதிரி. நேத்து நீங்க கடைசி தடவையா ஸ்கூல் யூனிஃபார்ம் போட்டுட்டு இருந்தப்போ எனக்கும் அதை போட்டு பார்க்கணும்னு ஆசையா இருந்தது. இப்ப உங்களை இப்படி பார்க்கும் போதும் உங்க கூடவே யூனிவர்சிட்டி வரணும்னு ஆசை வந்துருச்சு. சானியா, ஜோவோட ஹேர் ஸ்டைல் எப்படி இருக்கு? முடியவே முடியாதுன்னு அடம் பிடிச்சான். நான் தான் அவனை ஃபோர்ஸ் பண்ணி மேக்கப் பண்ண வச்சேன். எப்படி இருக்கு? நல்லா இருக்குல்ல? ஆமா, ரொம்ப நல்லா இருக்கு. பாத்தியா, எல்லாருக்கும் பிடிக்கும்னு சொன்னல. பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சிட்டேன், நான் கிளம்புறேன். என்னடா இவ்ளோ சீக்கிரம் கிளம்பிட்ட? டேய், சானியாவே கூட கூட்டு போடா. ஹாய். ஹலோ. என்னை விட்டுட்டு அவன் மட்டும் தனியா கிளம்பி வந்துட்டான். அப்புறம் எதுக்கு என் கூட சேர்ந்து இந்த காலேஜ்ல ஜாயின் பண்ணணும்? இல்ல, ஒருவேளை என்ன பாச்சு? எதுக்காக இப்படி தனியா உட்கார்ந்து புலம்பிட்டு இருக்க? ஹேர் பம்ப் பண்ணிருக்கியா? ஆமா, ஸ்டூடண்ட்ஸ்க்கு 50% டிஸ்கவுண்ட் கொடுத்தாங்க. எப்படி இருக்கு? ஹெல்மெட் போட்ட மாதிரி இருக்கு. ஏய், கோமியா எங்க இன்னும் காணோம்? நம்ம கூட சேர்ந்து லஞ்ச் சாப்பிடுவேன்னு சொன்னா. நான் இங்க இருக்கேன். நீ கோமினா தானே? ஏன் அப்படி கேக்குற? ஒரே அடியா ஆளை மாறிட்ட. அடையாளமே கண்டுபிடிக்க முடியல. நீ பார்க்க ரொம்ப அழகா இருக்க. ரொம்ப கியூட்டா இருக்கப்பா. ஆமா ஆமா. ஓ, எனக்கு இங்க படிக்கணும் போல இருக்கு. வேண்டாம் தான் முடிவு பண்ணிட்டியே. என்னாச்சு சானியா? என்னமோ நடந்திருக்கு. அது என்னன்னு சொல்ல போறியா இல்லையா? சொல்லு சொல்லு சொல்லுன்னு சொல்றல. ஒன்னும் இல்ல. ஏன் வாய முடிக்கிற? ஆக்சுவலி கிஸ் பண்ணிக்கிட்டோம். என்ன என்ன சொன்ன? சொன்ன? என்ன கிஸ்ஸா? எங்க எப்போ எப்படி நடந்துச்சு? அப்படி ஊருக்கு மைக் போட்டு சொல்றேன். கிஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா லவ் தான்ல? என்னன்னு சொல்ல தெரியல. எல்லாமே ரொம்ப வேகமா நடந்துருச்சு. என்னடா இப்படி சொல்ற? அத கிஸ் பண்ணிக்கிட்டீங்கல்ல, அப்புறம் என்ன? இந்த விஷயத்தை நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் அப்டேட் பண்ணிடு. விடு. ஓ சானியா, ஏன் இந்த நல்ல விஷயத்தை எல்லார்கிட்டயும் சொல்ல விட மாட்டேங்கிற? கேட்கவே சந்தோஷமா இருக்கு. வெக்கத்தை பாரு. என்ன வாய் சொல்லுடி. ஏன் வெக்கப்படுற? சொல்லு சானியா. ஏய் சானியா நில்லு. நில்லு சானியா. நிக்க மாட்டேன். சானியா, உனக்கு ஒன்னும் ஆவலல? Are you all right? Are you all right? அடி எதுவும் படலல? அதெல்லாம் இல்ல. I'm sorry. நீ ஸ்டூடெண்டா? ஆமா. வெல்கம். ரெடியாரா? இல்ல, அது என்னால பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். அது இருக்கான். சானியா. பாய்டா. ஓகேடா பாய்.
ஹலோ ஹலோ. என்ன ஏதாவது ப்ராப்ளமா? இல்லையே, நான் சும்மா உன் கிளாஸ் ரூம் பார்க்கலான்னு வந்தேன். ஏதோ ஆர்வத்துல. உண்மையாவே அவங்க கிஸ் பண்ணிருப்பாங்களா? இல்லடி, வெக்கப்படுறா போல இருக்கு. ஓ, நம்ம ஏற்கனவே மீட் பண்ணிருக்கோம்ல. இவன் உன்னோட கேர்ள் ஃப்ரெண்டா? சான்ஸே இல்லை. சான்ஸே இல்லையா? ஏன் இப்படி சொல்றான்? அப்போ என்ன கிஸ் பண்ணது அவளுக்கும் பிடிக்கல போல இருக்கு. ஜோ, நம்ம 2 பேர் காஃபி சாப்பிடலாமா? இல்லை, நான் உடனே போய் ஆகணும். இப்பதான் வரியா? வந்து என்ன? காலையில ஒரு பொண்ணை மீட் பண்ணோம்ல. எரிக்காவா? அவ பேரு எரிக்காவா? அவ உன் ஃப்ரெண்டா? ஃப்ரெண்டா? அவளை பார்த்தா ஃப்ரெண்டு மாதிரியா இருக்கு. பார்க்க தேவதை மாதிரி இருக்கிற ஒரு பொண்ணை ஃப்ரெண்ட்லியா மட்டும் பழகுவாங்களே என்ன? தேவதையா? அவளும் உன் கிளாஸ் தானா? பராங் யூனிவர்சிட்டியில செகண்ட் பெஸ்ட் ஸ்டூடெண்டா செலக்ட் ஆயிருக்கா. அப்படின்னா ஃபர்ஸ்ட் பெஸ்ட் ஸ்டூடெண்ட் நீதானா? நீங்க தான் நல்லா படிக்கிறவங்களாச்சே, அப்புறம் எதுக்கு இந்த காலேஜுக்கு வந்தீங்க? உனக்கு ஏன் பொறாமையா இருக்கு? அதெல்லாம் இல்ல, நான் எதுக்கு பொறாமப்பட்டுக்கிட்டு. பொய் சொல்லாத. நீ ஏன் பட மாட்ட? நாம தான் ஏற்கனவே கிஸ் பண்ணிருக்கோமே. கிஸ்ஸா? ஒருவேளை இது என்னோட செகண்ட் கிஸ்ஸா இருக்குமோ? தேவையே இல்லாம கற்பனை பண்ணிக்காத. தப்பு கணக்கு போட்டேன். அந்த கிஸ்ஸுக்கு எந்த அர்த்தமும் இல்லை. என்ன வெறுப்பேத்த தான் அப்படி பண்ணியிருக்கான். இருந்தாலும் ரொம்ப தான் வெறுப்பேத்துறான். நீ ஏன் அவனை அட்டாக் பண்ணிட கூடாது? இன்னும் அதிகமா ஹேட் பண்ணுவான். ரொம்ப கஷ்டம். ஆமா. ஓ காட், நான் உடனே போயாகணுமே. எங்க கூட லஞ்ச் சாப்பிடலையா? விஷயம் என்னன்னா, நான் ஜாப் போயிட்டு இருக்கேன். ஜாபா? காலேஜ் முன்னாடி ஒரு பியூட்டி சலூன்ல. அப்படியா? ஹேய், சூப்பர் பா. கிரேட் பா. அங்க ஒர்க் பண்றது சரியா வருமானு தெரியல. இப்பதான் பாட்டம் லெவல்ல ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். கண்டிப்பா டாப் லெவலுக்கு வந்துருவேன். ஆனா இனிமே உங்க கூட என்னால லஞ்ச் சாப்பிட முடியாதுன்னு நினைக்கிறேன். கஸ்டமர்ஸ் இல்லாத நேரத்துல தான் என்னால லஞ்ச் சாப்பிட முடியும். நீங்க எப்ப வேணும்னாலும் அங்க வந்துட்டு போலாம். ஓகே, டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். See you, bye. Bye. குட் லக். Same to you. என்னாலயும் உன் கூட லஞ்ச் சாப்பிட முடியாது. ஏன்? என்னோட சீனியர்ஸ் அவங்க கூட லஞ்ச் சாப்பிட சொல்லி இன்வைட் பண்ணிருக்காங்க. நான் மட்டும் தனியா சாப்பிடணுமா? சாரி சானியா, ப்ளீஸ். டாடா. என்ன இது? எல்லாரும் தனியா விட்டுட்டு போயிட்டாங்க. தேங்க்யூ. போர்க் கட்லெட்ஸ், சிக்கன் கட்லெட், ஹாம்பர்கர்ஸ். சத்தமா ஆர்டர் பண்ணா தான் கொடுப்பாங்க. வந்துட்டியா? நான் உன்கிட்ட
நாம லஞ்ச் சாப்பிடலாமான்னு கேட்கலான்னு தான் இருந்தேன். சரி, என்ன சாப்பிடுற? போர்க் கட்லெட்ஸ்? ஹாம்பர்கர் ப்ளீஸ். எனக்கும் அதே கொடுத்துருங்க. வெஜிடபிள்ஸ் நிறைய போட்டு கொடுங்க. எனக்கும் அப்படியே கொடுங்க. எக்ஸ்கியூஸ் மீ, நான் கேட்ட ஆர்டர் இது இல்ல. சரிதான். அதனால இப்போ உனக்கு என்ன பிரச்சனை? ஜிம்மி நீயா? ஆசைப்பட்டது கிடைக்கலன்னா எப்படி இருக்குன்னு தெரியுதுல்ல. இனிமே என் வழியில குறுக்க வருவியா? சொல்லு ஜீனியஸ். சானியா, உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. எப்படி இருக்க? நீ ஏன் இங்க இருக்க? நீ எங்க அப்பாவோட ரெஸ்டாரண்ட்ல தானே வர்க் பண்ணிட்டு இருந்த? ஆமா, ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்கேன். காலையில இந்த இடத்துல, சாயந்தரம் அந்த இடத்துல. இப்படி நல்லா வேலை பார்த்தா தானே நிறைய சம்பாதிக்க முடியும். அப்புறம் இன்னொரு விஷயம், நீங்க எப்ப வேணா என்ன கல்யாணம் பண்ணிக்கலாம். அதுக்கு எல்லாத்தையும் நான் தயாரா வச்சிருக்கேன். ஆமா, இந்த பையன் உன் கூட தான் படிச்சிட்டு இருக்கானா என்ன? அதை பார்த்துட்டு நான் சும்மா தான் இருப்பேன்னு நினைக்கிறியா? டே ஜோ, என்ன அப்படி பாக்குற? ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கா? ஆமா, உண்மையிலேயே ரொம்ப ஷாக் ஆயிட்டேன். ஏன் நீ எப்ப பார்த்தா ஸ்கர்ட்ஸ் போட்ட பொண்ணுங்க பின்னாடி ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்க? இப்ப நீ என்னடா வளர்ன? அது என்னன்னு உனக்கு தெரியாது. ஏன்னா அது லவ்டா, லவ். லவ்னா என்னன்னு உனக்கு தெரியுமா? நீ லூசு, சும்மா இரு. எக்ஸ்கியூஸ் மீ, நான் கேட்ட ஆர்டர் கொடுங்க. ஓகே. அம்மா, எல்லாத்தையும் அரைகுறையா தான் பண்ணுவியா? ஏன் ஜிம்மி, நீ வேலையை விட்டு போகணும்னு ஆசைப்படுறியா? என்ன மேடம் இப்படி பேசுறீங்க? அவனுக்கு இதுவே ரொம்ப அதிகம் தெரியுமா? இந்தாங்க, இதை சாப்பிடுங்க. சானியா, நல்லா சாப்பிடு, சரியா? இங்க உட்காரு, இங்க உட்காரு. இங்க வா. சானியா, நீ போ, வரேன். ஓகே, பாய். இங்கதான் இருக்கியா? உன்னை எங்கெல்லாம் தேடினேன் தெரியுமா? எப்பரா இருக்க? பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. இருக்காதா பின்ன? நீ இந்த காலேஜுக்கு வேணா புது ஸ்டூடெண்டா இருக்கலாம், ஆனா நான் எப்பவுமே இங்க தான் இருப்பேன். விட்டு போக முடியலடா. அப்படியா? என்ன அப்படியான்னு கேக்குற? என்னை பத்தி தான் உனக்கு நல்லா தெரியுமே. நான் உன்கிட்ட ஒன்று கேட்கணும். நம்ம காலேஜில் இருக்கிற கிளப்ஸ்ல எதுலாவது ஜாயின் பண்ணிருக்கியா? ஸ்கூல் கிளப்ஸா? அதை பத்தி யோசிக்கல. அதை பத்தி இனிமேல நீ யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. எதனால சொல்றேன்னா, நீ எங்க கிளப்ல வந்து ஜாயின் பண்ணிக்க. நீ மட்டும் ஜாயின் பண்ணனா நாம நேஷனல்ஸ்க்கு போறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. நேஷனல்ஸ்க்கு போகலாமா? இல்லடா, டச் விட்டு போய் ரொம்ப நாள் ஆச்சு. அப்படியா? டே ஜோ, உனக்கு ஞாபகம் இருக்கா? நாம ரெட் ஸ்னீக்கர்ஸ் சீரீஸ்ல விளையாடும் போது நீ செம ஃபார்ம்ல இருந்த. நீ அவ்வளவு நல்லா விளையாடினதுக்கு நான் தான் காரணம். அதை நீ மறந்துடாத. நீ எனக்கு ஜூனியரா இருந்தாலும் நான் உனக்கு எத்தனை வீடியோஸ் டவுன்லோட் பண்ணி கொடுத்துருக்கேன். தெரியும். அப்புறம் என்ன, எதுக்காக யோசிக்கிற? உடனே ஓகே சொல்லு. எனக்கு தெரியும்டா, நீ என் பேச்சை மீற மாட்ட. இன்னைக்கு காலேஜ் முடிஞ்ச உடனே மறக்காம நீ கிளப் ரூமுக்கு வந்துரு. ஓகே? ஓகே. டேய், நீ கண்டிப்பா வரணும். உனக்கா நான் வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். ஓகே, வரேன். ஸ்டூடெண்ட் கிளப்ஸா? ஹாய். கிளாஸுக்கு போல? இன்னமும் என்ன ஃபாலோ பண்ணிட்டு இருக்க? ஆமா, எந்த கிளப்ல நீ ஜாயின் பண்ண போற? நான் சொல்ல மாட்டேன். ஏன்? அங்கேயே வந்து தொல்லை கொடுப்பியே. உன் கூட வந்து ஜாயின் பண்ணுவேன்னு யார்? 궁금해져. 넌
ம்? என்ன ஏதாவது ப்ராப்ளமா? ஹலோ கிறிஸ்டியன். ஓ எல்லாரும் வந்துட்டீங்களா? இந்தாங்க நியூ மெம்பர்ஸோட கொடுங்க. எங்க இவ? உள்ள வா. விடாம ஃபாலோ பண்ணிட்டே இருக்காளே. என்ன அங்கே நிக்கிற? வா வா வா. ஓ நம்ம அடிக்கடி மீட் பண்றோம். இவளா? நல்ல வேளை நான் இங்க வந்தா, இல்லைன்னா பெரிய பிரச்சனையா இருக்கும். டென்னிஸ் விளையாட தெரியுமா? எனக்கு தெரியாது. கொஞ்சம் தெரியும், ஆனா விளையாடுனது இல்ல. அப்படின்னா ஜாயின் பண்ணாம இருக்கிறதே நல்லது. இந்த கிளப்ல விளையாடுறது ஒண்ணு அவ்வளோ ஈஸி இல்ல. அப்படிலாம் இல்ல. விளையாட தெரியலனாலும் பரவாயில்லன்னு கிறிஸ்டியன் சொன்னான். உன்னால நல்லா விளையாட முடியும்னு அவன் தான் சொன்னான். அவனா சொன்னா? அமைதியா இரு. அவ யார் பேச்சும் கேட்க மாட்டா. ஓகே, பொறுத்து தான் பாப்போமே. ஓகே ஓகே. லிசன் எவரிபடி. நாம இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். இன்னைக்கு காலேஜோட ஃபர்ஸ்ட் டேங்கிறதுனால ஒருத்தருக்கு ஒருத்தர் சரியா அறிமுகமா இருக்க மாட்டீங்க. இப்போ உங்களையும் நீங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம ஃபர்ஸ்ட் குரூப் பிராக்டிஸ் என்னைக்குன்னா Thursday. அதுக்கு இன்னும் டைம் இருக்கு, ஸோ கவலைப்படாதீங்க. சந்தோஷமா இருக்கு. என்னோட பேரு கிறிஸ்டன். நான் டென்னிஸ் கிளப்போட வைஸ் பிரசிடென்ட். அப்புறம் நான் செகண்ட் இயர் படிக்கிறேன். இன்னும் செகண்ட் இயரா? எனக்கு 21 வயசு தான் ஆகுது. 21 தான் ஆகுதா? சாரி. இட்ஸ் ஓகே, நோ ப்ராப்ளம். பொதுவா என்ன பாக்குற எல்லாருமே என்கிட்ட இதே கேள்வியை தான் கேட்பாங்க. ஆனா என்ன பண்றது, அதானே உண்மை.